இங்க நம்ம ஹீரோனியோட ஹஸ்பண்டான கார்த்திக் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஹீரோனியோட விருப்பமே இல்லாம செக்ஸுவல் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோனியுமே கல்யாணத்துக்கு முன்னாடி கௌதம்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிருப்பா. அவனோட பேரையுமே ஹீரோனியோட பேருமே சேர்த்து வச்சு டாட்டூவா போட்டிருப்பா. அதையுமே இந்த கார்த்திக்குமே பார்த்து டெய்லியும் சிகரெட்டால சூடு வைப்பான். இப்பேற்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில தான் ஹீரோனியுமே வாழ்ந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினுமே சின்ன வயசுல தன்னோட பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டான கௌதம் கூட சந்தோஷமா வந்துட்டு வந்திருப்பா. அப்பதான் ஒரு நாள் ஹீரோனியோட பாட்டியுமே தவறி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கிறது யாரும் இல்லைன்னு அவளோட மாமாவே அவளை பாத்துக்கிறேன்ட்டு ஊருக்குமே கூட்டு வந்திருக்காரு. அவரோட மனைவியுமே இறந்திருப்பாங்க. ஆக்சுவலா மாமாவோட பையன் தான் கார்த்திகா இருப்பான். கார்த்திக் கிட்ட தன்னோட அப்பாவுமே ஹீரோனிய காமிச்சு இவதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, அதனால நீ தான் இவளை நல்லா பாத்துக்கணும்னு சொல்ல அப்பையில இருந்து கார்த்திக்குமே அவளுக்கு நிழலாவும் அவகிட்ட யார் பேசினாலும் அவங்களை அடிச்சுக்கிட்டு அவ கூடயே இருக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனிக்குமே சின்ன வயசுல இருந்து கார்த்தியை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அப்படியே நாட்கள் உருண்டு போய் வளர்ந்ததுக்கு அப்புறமே தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டான கௌதமுக்குமே டெய்லியுமே கால் பண்ணி பேசிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் கௌதமுமே ஹீரோனிய சர்ப்ரைஸா மீட் பண்ணி நாங்களுமே அப்பா ட்ரீட்மெண்ட்காக குடும்பத்தோட இங்க வந்துட்டோம், அதனால நானுமே இதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சந்தோஷமா வெளியே சுத்திட்டு அப்பதான் டாட்டூவே போட்டிருக்காங்க. ஹீரோனிய கௌதமுமே வீட்டுல விட்டுட்டு கிளம்பும் பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்தா மாமாவுமே ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அவருமே நாளைக்கு காலையில நான் வந்துருவேன்னு சொல்ல ஹீரோனிக்குமே கார்த்திக் கூட இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறா. அவருமே கிளம்புனதுக்கு அப்புறம் நைட்டு ஹீரோனியோட போனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த கௌதமே ஹீரோனை விட்டுட்டு போகும்போது ஹக் பண்ணிருப்பான். அதையுமே அந்த கார்த்திக் வீடியோ எடுத்து இவளுக்கு அமைச்சிருக்கான்.